எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. First of all, ஒரு பெரிய thank you to all of you. Continuously இந்த நவராத்திரி அப்போ நான் daily vlogs வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். Every day there was like a get ready with me. Sometimes with 2 looks, sometimes with 1 look. Some people would have liked it. Some of you may have not liked it. But I had so much fun interacting with you. And literally like என்ன நடந்தாலும் லைஃப்ல எனக்கு ஒரு கன்ஃபார்மாக ஒரு ஹாப்பி place or something that I look forward to அப்படினா it's undoubtedly this YouTube channel I must say. Throughout நவராத்திரியும் அப்படிதான். எப்பவுமே ஒரு first 2-3 daysக்கு அப்புறம் ரொம்ப tired ஆகும். I'll have to push myself and go and sit in front of the camera, but once I sit there there's no looking back என்ற மாதிரி I enjoyed this நவராத்திரி with all of you. So இந்த சீரீஸ்க்கு ஒரு end கொடுக்கிற மாதிரி வருஷம் நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஜாலியா ஷூட் பண்ற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க, which is the Golu Tour. It's going to be pretty similar to what we did last year because most of the dolls we like to preserve and keep it and show it every year, but இத தாண்டி இந்த தடவை சில புது பொம்மைகள் சில புது கான்செப்ட்ஸ்லாம் வந்திருக்கு and we've also renovated our home and நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போறேன். I hope you enjoy this. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So I feel like I'm repeating this for the 10th time, but if you know us, you know that எங்க வீட்ல we have one set of Golu padi, and the traditional padi which ஒரு odd numberல அது இருக்கும் and அதுல பொம்மைகள்லாம் அடுக்குவாங்க. அது தாண்டி something that we like to creatively do every year is we use furniture around the house and we use our own house to kind of like make the Golu interesting. So இந்த வருஷமோ enter ஆன உடனே we set up this space here. So இதுவும் வந்து நாங்க renovate பண்ணும்போது we added a pillar, so there's a little bit of woodwork here. It looks very traditional. So இந்த இடத்தையும் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் செட் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். What is special about this set has to be the fact that it is not a set. Everything was individually bought and arranged here. So முதல்ல இந்த செட்டை உருவாக்குனதுக்கான main reason is obviously her. இவங்க வந்து மீனாட்சி அம்மன் on a beautiful swing. இவங்களை வந்து பார்த்து வியக்காதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப லட்சணமான ஒரு பொம்மை, ரொம்ப அழகா அந்த ஸ்விங்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இட்ஸ் so easy to set up and the fact that அந்த ஸ்விங் வந்து வுட்ல இருக்கு, அதுலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கார்வ் எல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது is a very very beautiful aspect of that set. அண்ட் பக்கத்தில் நாங்கள் வச்சிருக்கிற 2 யானையுமே பார்த்தீங்கன்னா அது நான் கல்யாணமாக இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ என் மதர் இன் லாவோட கலெக்ஷன்ஸ் அது. எப்போவுமே எங்கள் கொலு படியில் கார்னர்ஸில் இந்த யானைகளை எங்கள் மாமியார் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் we kind of like இந்த மீனாட்சி அம்மன் வந்ததுக்கப்புறம் we were like this is the perfect space because அவங்கள வந்து இன்னும் கம்பீரமாக காட்டுறதுக்கு பக்கத்தில் இந்த 2 யானை வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அண்ட் டு கைண்ட் ஆஃப் லைக் amp up the set we thought why not have a sort of a prayer space மாதிரி இங்கே. ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் வாங்கினது வந்து இந்த கலசம் தான். ஆக்சுவலி இந்த கலசம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அழகாக இருந்திருக்கும், பட் இவ்வளோ பெருசாக கிடைச்சதும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி விட்டாச்சு. தென் we have like இந்த பக்கம் வந்து let's say the priests who are going to actually perform the puja, and in the pakam we have some public people who are like participating in the puja. So and madri you can kind of like interpret your own meaning of what you want to do with it, but அழகா ஒரு செட்டா ஜோடிச்சு வைக்கும்போது இந்த வருஷம் இது ரொம்ப கம்ப்ளீட்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. And I also felt like this space, the fact that there's wood at the back, wood at the bottom and everywhere on the side, I felt like this was a great place for this set. Oh, okay. அது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபேன் போட்டாலே வரும், பட் இப்போ ஏசி போட்டிருக்கோம், ஸோ அதனால ஃபேன் இஸ் நாட் ஆன், பட் இந்த மாதிரி ஷீல் ஸ்விங் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ அடுத்ததான் when you enter the hall we have another little corner. இதுவும் நாங்கள் வந்து வீடை ரெனோவேட் பண்ணும்போது நாங்கள் உருவாக்குன ஒரு எல் ஷேப். இட்ஸ் ஆக்சுவலி அ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பட் அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சு திஸ் ஆக்சுவலி டர்னிங் இன்டு an interiors video. ஸோ அதுக்கு மேலே we put like some stone on top so that we could like sit on top of this. So if we have a lot of guests, I enjoy sitting on top and like just chilling
chilling with everybody. So இதை வந்து இந்த வருஷம் எங்களுடைய பார்க்காக உருவாக்கலான்னு ஸ்டார்ட் ஆனது. Ended up becoming like a domestic animal, wild animal, a forest and like a farm and everything. So I'll quickly explain to you what are the dolls we have here. We have this beautiful mother and calf set. So ஒரு cow and calf இருக்கிற மாதிரி ஒரு அழகான, it's not a set, it's a single doll. And இங்கே வந்து we have like the most realistic pigeon பொம்மை that I have ever seen. இந்த வருஷம் தான் கொலுவில் நான் இதை பார்த்தேன். வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க அதோட அந்த சைஸில் இருந்து அந்த பீக், the sharpness, கழுத்தில் அந்த ஒரு the glitter and everything that's there, all of it makes it look incredibly realistic. ஸோ இந்த பிஜன் இங்கே வச்சுருக்கோம். தென் we have 3 lambs. இதெல்லாம் வந்து போன வருஷம் வாங்கின செட். அகேன் இந்த லேம்பெல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாவே நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. Then we have penguins. Please don't try to find logic in this. It's basically all animals put on grass. Then there's like a bunch of birds with eggs avangaloda nestla, and we again have more birds. Again a very very beautiful peacock inga irukku. இங்கே வந்து ஒரு நாய்க்குட்டி ஃபேமிலி இருக்குது. லெட்ஸ் சே த மதர், ஃபாதர் and then 2 children who don't look anything like the mother and father. Then this is actually இதுக்குள்ளே நீங்கள் விளக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொருள். பட் இதை வந்து ஒரு வீடாக நாங்கள் அமைச்சு, இவர் தான் எங்களோட ஜார்ஜியன் மேன். நானும் ராகவும் ஜார்ஜியாவுக்கு போகும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு சூவனியர். This is his wife or a ghost based on your interpretation, however you want to take it. So this is from Vietnam, a lady doll from Vietnam. Then இங்கே வந்து ஒரு bunch of chickens வச்சுருக்கோம். சிக்கனுக்கு பக்கத்துலேயே crocodiles வச்சுருக்கோம். Again they all just looked so interesting. இந்த கோழி பொம்மைலாம் நிஜமாவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். I'm sure you also think like that. And crocodiles looked really cute. So we got like a pair. I tried to get a pair of everything. இங்கேயும் பார்த்தீங்கன்னா we have more lamb or sheep or goat என்னவோ அதுவுமே ஒரு பேராக வாங்கினோம். Then we have 2 parrots that are like being so romantic and cute with each other. நாங்கள் ஆஸ்திரேலியா போகும்போது நாங்கள் வாங்கின கேங்கரு பொம்மை. Then we have a very very unrealistic tiger. But இதை விற்கிற அந்த அண்ணா வந்து நாங்கள் நிறைய அனிமல்ஸ் வாங்குறோங்கிறத பார்த்துட்டு, புலி பொம்மை இருக்குது பாருங்கள், புலி பொம்மைன்னு சொன்னதுனால we bought this literally for that அண்ணா. And we have some deer. So இதுவும் வந்து look so beautiful. The eyelashes is what like really caught my eye. So real deer-ஆ இல்லைனா கூட இந்த fairy tale-லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, ஸ்னோ ஒயிட்டை சுற்றி வர டியர், அந்த மாதிரி ஒரு டியராக இது இருந்தது. Then this is the main reason we even wanted to have like a park பொம்மை or like a forest பொம்மை or anything. This is a animal dining set that Raghav and I bought when we went to Kenya. இது நீங்கள் போன வருஷமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு செட்டிங் இருக்குது. Then what else? We just added like இது வந்து இந்த கிராஸில் நிற்காதுங்கிறதுனால ஒரு மேட் நான் ஆட் பண்ணினேன். Then I put like a bunch of இந்த மாதிரி குட்டி குட்டியாக பஞ்சஸாக கிடைக்கும் நீங்கள் கொலு பொம்மை ஷாப்பிங்க்கு போயிருந்தீங்கன்னா. It will just be like some sort of a leafy greeny thing and then it will be on like அகல் விளக்கு மாதிரி ஒரு இதில். ஸோ அது ஒரு மாதிரி ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அதை இங்கே அங்கே பிளேஸ் பண்ணினோம். And finally my mother-in-law's most favorite part of the Golu is this wonderful பொம்மை. It's actually a gorilla that her son gifted her, or her son gifted, I don't know who did he gift this to? Her only. So இது வந்து ஆர்யா, அதாவது ராகவோட தம்பி, அவர் வந்து எங்கள் மாமியாருக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ திஸ் கொரில்லா we just wanted it. அது சும்மா இங்கே வச்சுருந்தா அதுக்கு மேலே ஒரு அட்டென்ஷனே இருக்காதுன்னு சொல்லி இதுவும் வந்து ஒரு அகலோ என்னவோ அதை கவுத்து போட்டு அதுக்கு மேலே அந்த கொரில்லா உட்காந்து சியர் பண்ணுற மாதிரி அதை சுற்றி 2 logs of wood மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். So we did what we could, and I have to tell you, for all the kids who came home, this was like their favorite corner. They would go and like play with all the bommais and everything. So this was very entertaining, and parents could also chill, and like Raghav and I were in charge of like taking care of the kids when they were out here. So இது ஒரு நல்ல corner that caught everybody's attention, and இதுதான் இந்த வருஷம் எங்களுடைய பார்க் கம் ஃபாரஸ்ட் கம் ஃபார்ம். ஸோ அந்த 2 ஸ்பேஸஸுமே நாட் அ பார்ட் ஆஃப் த கொலு வால். ஸோ இதுதான் கொலு வால்னால் நம்ம ஒஃபிஷியலி இப்போ தான் கொலு பொம்மையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டூல் இருக்குது. அந்த ஸ்டூல் மேலே பொன்னாடையாக என் மாமனாருக்கோ ராகவுக்கோ எப்போல்லாம் அவங்க இவெண்ட்ஸுக்கு போகிறாங்களோ யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டூலை கவர் பண்ணியாச்சு. இந்த ஸ்டூலுக்கு மேலே இருக்கிற செட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஒரு எலிஃபெண்ட் ஆர்கெஸ்ட்ரா. ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் இந்த வருஷம் ஐ டென்ட் டூ ஜஸ்டிஸ் டு திஸ் செட் பிகாஸ் இது நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வாங்கினோம்.
But next year I'm going to display this much better. So Vinayakar வந்து different instruments play பண்ணுவாரு, guitar, nadaswaram அந்த மாதிரி. And the best part about this orchestra is definitely the Eli dancers. So ஒரு மேல் எலி ஒரு ஃபீமேல் எலி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு duet ஆடுற மாதிரி ரொம்ப க்யூட்டான செட். நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் இந்த செட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ ஃபாண்ட் ஆஃப் திஸ். அண்ட் வாட் மேக்ஸ் திஸ் செட் ஈவன் மோர் ஸ்பெஷல் இஸ் த ஃபேக்ட் தட் திஸ் வாஸ் கிஃப்டட் டு மீ பை மை மதர் டு அஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கள் அம்மா ஏதாவது ஒரு பொம்மை கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் ராணி அக்கா, என் வீடியோவில் வரீங்க, ஹாய் சொல்லுங்க. ஸோ இவங்க தான் ராணி அக்கா, த பெஸ்ட் பொம்மை ஆஃப் அவர் ஹவுஸ். ஸோ இந்த எலிஃபெண்ட்டுங்கிற இந்த கணேஷா ஆர்கெஸ்ட்ரா செட்டும் இந்த வருஷம் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கொலுக்காக கொடுத்தது. அடுத்ததான் இங்கே வந்து ஒரு 3 லெவல்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் லெவல் ஹேஸ் டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் லெவல்ஸ் ஆஃப் ஆர் கொலு திஸ் இயர். ஸோ அந்த ஒரு அம்மன் பொம்மை தட் யூ சி, இவங்க வந்து ரேணுகா அம்மன் அப்படின்னு சொல்லி, it was like love at first sight for my mother-in-law and I for her. So this is a paper mesh doll. I don't know if it's paper mache, paper mesh, however people say it. So it's not made of clay. So களிமண்ல செய்கிற பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த பொம்மை நீங்கள் தூக்கினாலே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இது நாங்கள் ஒரு மண்டபத்தில், ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்துட்டு இருந்த ஒரு எக்ஸிபிஷன்லேருந்து we picked it up. It's beautiful, like her features are so lovely. It was quite expensive, ஆனால் ரொம்ப அழகான பொம்மை. அண்ட் இந்த ரேணுகா நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன்னா, புஷ்பா படத்தில் வந்து அவர் வந்து அந்த லேடி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடுவார் இல்லைங்களா, அதில் வந்து ரேணுகா அம்மன் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ அதனால் நான் இது ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சுட்டு வரவங்க கிட்டலாம் அந்த ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2 எங்கள் மாமியார் கிட்ட இருந்த விளக்குகளை வந்து சைடில் வச்சுட்டு ஒரு என்டையர், அது வந்து ஒரு ஸ்டூல், எங்கள் வீட்டில் ஒரு சென்டர் டேபிள் மாதிரி இருக்கும், அது மேலே அகேன் ஒரு பிங்க் கலர் பொன்னாடியை கவர் பண்ணிவிட்டு we've put her over there so that she gets all the focus. அண்ட் அவங்களுக்கு முன்னாடி இது வந்து எங்கள் மாமியாரோட ஃபாதரோட ஒரு திவான் that she has preserved so beautifully for all these years. இதுக்கு மேலே எங்கள் மாமியாரோட ஒரு புடவையை நாங்கள் விரிச்சிட்டு we have placed a sort of a village setup. ஸோ இந்த village setupல நாங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் அ பஞ்சாயத் செட். அகேன் இதுவும் இந்த வருஷம் தான் நான் முதல்ல பார்க்குறேன். ஸோ இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, அதுக்கு கீழே 3 பேர் உட்காந்து பஞ்சாயத் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த பஞ்சாயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஸோ இந்த பொம்மை எல்லாமே ஒரு செட்டாக எங்களுக்கு கிடைச்சிது. நான் வீட்டில் அடுக்கும்போது நானாக ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஸ்டீரியோ டிப்பிக்கல் அந்த காலத்து படம் அப்படின்னு சொல்லலாம். வேர் இட்ஸ் அ புவர் family, if I'm allowed to say so. So economically கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன். I'm trying to sound so diplomatic even when I'm trying to speak about a hypothetical story. Let me just be very candid for a second, okay? So இது வந்து ஒரு poor family. அதில் வந்து அம்மா அப்பா அண்ட் பையன் இருக்காங்க. இது வந்து relatively a richer family where there is a mother, father, அண்ணி, அண்ணா அண்ட் அ கேர்ள். ஸோ இந்த பணக்கார வீட்டு பையனோ பணக்கார வீட்டு பொண்ணோ ஏழை வீட்டு பையனோ லவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்காக அவங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை நானே இமேஜின் பண்ணி அடிக்கினேன். அண்ட் என்னதான் பஞ்சாயத்தெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும், அதில் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும், இங்கே ஒரு பஜனை கோஷ்டி என்னதான் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களா பஜனை பாடுற மாதிரி இங்கே வந்து இந்த 4 பேர் இருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான பொம்மை. பிகாஸ் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பொம்மை பார்த்ததில்ல. இவங்க மேலே போட்டிருக்க துணியெல்லாம் ரியல் துணி. ஐ டோன்ட் நோ இந்த பொம்மைகளோட பேர் என்ன, இல்லை இது எந்த ஊர்லேருந்து செய்கிறாங்க, இல்லை இது என்ன மாதிரி பொம்மைன்னு. நான் கொலுவில் இது வரைக்கும் இந்த மாதிரி பொம்மையை வந்து அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணதுலையோ நோ. பட் இந்த பஜனை கோஷ்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்கத்தில் இங்கே இருக்கிற ஒரு லாஃபிங் புத்தா வந்து இவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்கார். What is so interesting about this laughing Buddha is, இங்கே வந்து he has something like a solar panel. இங்கே தெரியுது இல்லைங்களா, மிரர் மாதிரி. So there's no battery in him. There is, we don't have to charge or do anything. Throughout, from the moment he entered our house, he's been doing this. And in the varsham, he is my favorite because for some reason I find this incredibly cute. And அவரை வந்து சும்மா பஜனை கோஷ்டி பக்கத்தில் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். Like, you know, again, he represents, like, you know, in the groupல dupe மாதிரி. You know, some people might not be a part of the real gang, but they really want to be a part of it so badly. So இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நானே இமேஜின் பண்ணிக்கிட்டேன். Then அவங்களுக்கு பக்கத்தில் we have, like, you know, the gamers அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு கேரம் போர்ட் செட். ஸோ 4 குழந்தைங்க or adults or however you want to imagine them, அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க.
அதில் ஒருத்தங்களோட அம்மா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரியும் ஒருத்தர் சும்மா வேடிக்கை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலி அவங்க வந்து சோட்டா பீம் செட்டில் இருப்பாங்க, பட் நான் அரேஞ்ச் பண்ணும்போது சும்மா அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் அவங்களோட பெரிய ஒரு கேரியரை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பொய்க்கால் குதிரை, டான்சர்ஸ் அண்ட் வாத்தியம் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு செட். இதுவும் லாஸ்ட் இயர் நாங்கள் வாங்கின செட். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், லட்சணமான ஒரு செட். ஸோ அதை பக்கத்தில் வச்சாச்சு. அந்த பொய்க்கால் குதிரை செட்டுக்கு பக்கத்தில் சோட்டா பீம் அலாங் வித் அ டெம்பிள் அந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். பிகாஸ் இட்ஸ் அ வில்லேஜ் கான்செப்ட். வீவ் கெப்ட் அ ஹவுஸ் அண்ட் ஒரு கோயில் கோபுரம், சிவன் கோயில், அதுக்கு வாசலில் ஒரு குளம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை சுற்றி சோட்டா பீம் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அது சோட்டா பீம் வீடாகவும் நம்ம வச்சுக்கலாம், சோட்டா பீமோட ஒரு வில்லேஜ் தான் இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த என்டையர் கான்செப்ட் இஸ் ரேணுகா அம்மன், ஷீ இஸ் ஓவர்லுக்கிங் அ வில்லேஜ். அண்ட் அந்த வில்லேஜில் வந்து ஃபுல்லாக you have so many scenes happening, and that's how, you know, societies exist. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கோம் at the same time simultaneously. நான் இந்த வருஷம் இல்லைங்க, போன வருஷத்துலேருந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு செட். லைக் லிட்ரலி என் மாமனார் மாமியார் கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த ஒரு செட் நமக்கு கிடைக்கணும்னா அது இதுதான். பிகாஸ் லாஸ்ட் இயர் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கொலு எல்லாம் அடுக்கினதுக்கு அப்புறமா சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், லைக் நான் ஒரு போன வருஷம் இந்த மாதிரி திவான், ஐ மீன் இதே திவான் மேலே தான் நான் ஃபுல் பார்க் செட்டப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பார்க்குக்கு எனக்கு சில பொம்மைகள்லாம் வேணும்னு நான் அந்த எக்ஸிபிஷன் விசிட் பண்ணும்போது தான் இந்த லவ்லி செட் பார்த்தேன். இதோட அந்த கான்செப்டே, the way you interpret it itself is so beautiful. It's literally all the Hindu gods farming. ஸோ இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் செட். ஸ்டெப் 1 வந்து அவங்க ஐ திங்க் இது எனக்கு கரெக்டாக தெரியாதுங்க, பட் திஸ் இஸ் லிட்ரலி லைக் த சாப்லிங்ஸ் க்ரோயிங். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும், அதுலேருந்து நெல் எடுத்து கொட்டும் போது இந்த மாதிரி ஒரு மலையாக கொட்டும். இந்த 3 ப்ராசஸுமே இதில் இருக்கும். அண்ட் தெல் பி கணேஷா, விநாயகர் ஆன் அ மாட்டு வண்டி, அண்ட் அதில் நெல் மூட்டைக்கு மேலே முருகர் உட்காந்துட்டு இருப்பார். அண்ட் எவ்ரி காட் லைக் நந்தி, நாரதர், பிரம்மன், சிவன் அண்ட் எல்லாருமே வந்து தெல் பி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் the farming process. All the goddesses as well, Durga, Lakshmi, Saraswati எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். லைக் யூ நோ த காட்ஸ் ஆர் ஃபார்மிங்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபார்மர்ஸ் ஆர் காட்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சம்ஹவ் லாஸ்ட் இயர் வேறு ஒரு சில சின்ன விஷயங்கள் வாங்க போகும்போது தான் இந்த செட் பார்த்தோம். பட் அந்த டைமில் we couldn't accommodate it into our Golu because we had already set everything up. So we thought okay, last day போய் we might even get it at a discount அப்படின்னு நினச்சி சரி லாஸ்ட் டே போய் இதை வாங்கிக்கலான்னு சொல்லி நாங்கள் போகும்போது they had sold out or they didn't have it or something like that, so we couldn't get it. ஸோ இந்த வருஷம் அதே எக்ஸிபிஷனுக்கு போய் நாங்கள் இதை கேட்கலாம்னு சொல்லி போகும்போது they didn't have it the first day, but we waited for it and they brought it the second day, and அதுக்கப்புறம் இதை இங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த செட்லேயே நாங்கள் எப்போவுமே வருஷம் யார் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை எதுன்னு கேட்போம். அதில் நிறைய பேர் இந்த வருஷம் சொன்னது பிள்ளையார் வண்டி ஓட்டிக்கிட்டு முருகர் அதில் உட்காந்துட்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ திஸ் செட் grabbed a lot of attention and எனக்கு மனசார I was so happy that we got this set. And இது வந்து it's actually a very tough set to make apparently, because இந்த வருஷம் நாங்கள் அவங்கள கேட்கும்போது கூட எங்ககிட்ட ஒரே ஒரு செட் தான் இருக்குது, இப்போல்லாம் இவ்வளோ வேலை பண்ணுறதில்ல, பிகாஸ் இந்த ஒரு செட்லேயே ஏகப்பட்ட பொம்மை இருக்கும். இது ஒரு தனி பீஸ், ஒவ்வொரு மாடுமே தனி பீஸ், எல்லாமே தனியாக வரும். அந்த மாட்டு வண்டி கூட மல்டிபிள் பீசஸ் நீங்கள் ஒன்றா சேர்க்கணும். அதில் இருக்கிற பிள்ளையார் ஒரு தனி பொம்மை, முருகர் ஒரு தனி பொம்மை, இது எல்லாமே தனியாக செஞ்சு அவங்க வந்து ஒரு செட்டாக விற்கிறதுனால இப்போல்லாம் இதை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்கள் பண்ண மாட்டேங்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இவங்க எங்களை தேடி வந்துட்டாங்க. ஸோ எங்கள் கொலுப்படியோட இன்னொரு சைடுக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து நாங்கள் 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இஸ் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது தான். இது வந்து எங்கள் வீட்டோட ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட், இது வந்து ஒரு சென்டர் டேபிள், அண்ட் இங்கே நாங்கள் போட்டிருக்கிறது 2 சின்ன ஸ்டூல். இதெல்லாமே ஒன்றா சேர்த்து கட்டி we've wrapped it again with different பொன்னாடேஸ், அண்ட் அது ஒரு மாதிரி அழகாக செட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிரியேட்டிவ் விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கருட ஆழ்வார் பொம்மை. இது எங்கள் அம்மா வந்து நாங்கள் முதல்ல கொலு வைக்கும்போது கல்யாணமாகி அப்போ கொடுத்த பொம்மை. பக்கத்துலேயே இது வந்து எங்கள் மாமியார் ஏற்கனவே வச்சுருந்த தசாவதாரம் செட், அண்ட் இது அதுக்கு அடுத்த வருஷம் எங்கள் கொலுவுக்கு எங்கள் அம்மா கொடுத்த தசாவதாரம் செட். இது ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களா அது ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் தசாவதாரம் செட் கேம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கருடாழ்வார் பொம்மை கொடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ஒரு படியில் அடுக்கியாச்சு.
அடுத்த படியில் ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த அஷ்டலக்ஷ்மி பொம்மையை மட்டும்தான் வச்சுருந்தோம். அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தான் லாஸ்ட் இயரும் நான் வச்சுருந்தேன். ஒரு பொம்மை ஏன் படுக்க போட்டிருக்கோன்னா, நாளைக்கு கொலு பொம்மையெல்லாம் எடுத்து அடுக்க போகிறோம். ஸோ ஒரு பொம்மையை வந்து நைட் தூங்க வச்சுருவாங்க. ஸோ ஒரு லக்ஷ்மியை தூங்க வச்சாச்சு. அண்ட் இது வந்து 2 அழகான விளக்கு, இது எங்கள் வீட்லேயே இருந்தது. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அது மேலே ஒரு சும்மா பூ மட்டும் வச்சுருக்கோம். இந்த செட் வந்து பருப்பு தேங்காய் கூடு. ஸோ பருப்பு தேங்காய் கூடு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து இட்ஸ் so many years old, meaning எங்கள் மாமியாரோட அப்பா அவர் இருக்கும்போது 1970ஸ்லையோ என்னவோ எங்கள் மாமியாருக்கு வாங்கி கொடுத்தது. அது அவங்க ரொம்ப பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வேறு எது வைக்கிறாங்களோ இல்லையோ கொலுவில் அவங்க அப்பாவோட ரெப்ரசன்டேஷனாக இது தாராளமாக வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஷ்டலக்ஷ்மி. இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. பட் கொலுவில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து விசிட் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு இந்த அழகான கிருஷ்ணர் பொம்மையை வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு சாந்தமாக ஸ்வீட்டான ஒரு கிருஷ்ணர் பொம்மை, லைக் அ ஒயிட் கலர். அண்ட் எனக்கு அவருடைய அந்த சின்ன க்யூட் தொப்பை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக கோல்டு ஹேர் அண்ட் கோல்டு க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. பட் ஜென்ரலி there is some families that believe that குழல் ஊதுற கிருஷ்ணரை வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க. I'm not really sure what the story behind it is. ஸோ இதில் வந்து ஒரு புல்லாங்குழல் அட்டாச்சாக வந்தது. அதை வந்து we've just cut it off a little bit to kind of like not அந்த புல்லாங்குழல் வந்து is not a single piece, so it doesn't harm anybody's sentiments. So dolls can always be reworked like that as well. ஃபைனலி நாங்கள் வந்து 2 ஸ்டூல் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேபிளில் வந்து தட்ஸ் லைக் ஆர் கோல்டன் டேபிள் மாதிரின்னு சொல்லலாம். இந்த 2 அம்மன் முகம் வந்து மாமியார்கிட்ட ஏற்கனவே இருந்தது. அது ஒரு சைட்லேயும் சும்மா ஒரு ரிலீஃப் மாதிரி சொல்லுவாங்க ஷூட்டிங்கில், ஒரு ரிலீஃப்காக இது இங்கே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு ஃபுல் ஃப்ரேமில் வந்து ஒரு செடி எங்கே இருந்தாவது தெரியும், இல்லை ஒரு இலை எங்கே இருந்தாவது தெரியும், அந்த மாதிரி ரிலீஃப்க்கு இது வச்சுருக்கோன்னு சொல்லலாம். இங்கே வந்து சிவன் ஃபேமிலி, இது லாஸ்ட் இயரும் நாங்கள் வச்சுருந்தோம். வி ஹாவ் சிவன், பார்வதியோட ரெப்ரசன்டேஷனாக திரிசூலம், லிங்கம் இங்கே இருக்குது. அண்ட் அவங்களோட பசங்க வி ஹாவ் பிள்ளையார் கணேஷா ஹியர். அவர் வந்து ஊஞ்சல் உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டால். அண்ட் இங்கே வந்து பட்டு கேவ்ஸ் முருகனுடைய ஒரு சிலை இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிவன் ஃபேமிலி அப்படின்ட்டு. இது வந்து குபேரன் பொம்மை. அண்ட் ஜென்ரலி குபேரன் அண்ட் சிவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் குபேரன் வந்து சிவலிங்கத்துக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு ஒரு கதை என் மாமனாருக்கு யாரோ சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கள வந்து இங்கே வச்சாச்சு. சிவனுக்கு முன்னாடி நந்தியா நம்ம எடுத்துக்கலாம். கோமாதா மாதிரி காமதேனோட ஒரு டால் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் இங்கே வந்து க்யூட்டான ஒரு பிள்ளையார், இவரும் கோல்டாக இருந்தாருன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு எலி பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு அழகான பொம்மை இருக்கும். ஸோ இவங்களையும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம். பக்கத்தில் இந்த கலசம், இந்த பருப்பு தேங்காய் கூடோட எங்கள் மாமியார் ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கிற இந்த கலசம் 2 அங்கே வச்சுட்டோம். இதுவும் ஒரு லைக் ஒரு கப்பிள் ஆஃப் வுடன் டால்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஒன்று இந்த கலசத்துக்கு பக்கத்துலேயும் இன்னொன்று அந்த கலசத்துக்கு பக்கத்துலேயும் வச்சு இந்த ஸ்டெப்ஸை நாங்கள் அலங்கரிச்சாச்சு. ஃபைனலி எங்களோட ட்ரெடிஷ்னல் கொலு படியில் நாங்கள் யாரெல்லாம் அடுக்கியிருக்கோம், எப்படியெல்லாம் அடுக்கியிருக்கோங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப். எப்போவுமே நான் வந்தது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, அதுக்கு முன்னாடி கூட அம்மா இப்படி தான் அடுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வேர் த ஃபர்ஸ்ட் பொம்மை தட் கோஸ் ஆன் டு த கொலு படி வில் பி திஸ் பியூட்டிஃபுல் கணேஷா. அகெயின் இவரும் வந்து ஒரு பாப்புலர் ஃபேவரட். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இவர் ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஹைதராபாத்லேருந்து யாரோ எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்த பொம்மை. அவரை தான் நான் முதல்ல வச்சேன் இந்த வருஷமும். அவருக்கு லெஃப்ட் சைடில் வந்து அவரோட நம்ம பார்க்குறதுல லெஃப்ட் சைடு இவங்க வந்து ராமர் ஃபேமிலி. ஸோ வி ஹாவ் ராமர், லக்ஷ்மணன், சீதா அண்ட் ஹனுமான். ஸோ இவங்க 4 பேரும் இந்த பக்கம் இருக்காங்க. அண்ட் ஆன் த ரைட் சைட் யூ ஹாவ் முருகர், வள்ளி, தெய்வானை. ஸோ 2 ஃபேமிலிஸ் அண்ட் நடுவில் வந்து கணேஷாவை வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது ஐ ஹவ் டு ஃபர்ஸ்ட் டெல் யூ அபவுட் திஸ் கியூட் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் வந்து வாஸ் கிஃப்டட் டு அஸ் பை அவர் ஜிம் ட்ரெய்னர் துரை. அவர் வந்து ஹி ஆல்வேஸ் ஹேஸ் சச் அ யூனிக் டேஸ்ட். அண்ட் இந்த பொம்மை வாஸ் ஆல்சோ நாட் ஃப்ரம் அ ட்ரெடிஷ்னல் பொம்மை கடை. இது ஆக்சுவலி அவர் ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தாரா. ஸோ இதுவும் ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்க கிருஷ்ணர். அவ்வளோ அழகாக லட்டு மாதிரி இருக்கார் அந்த கிருஷ்ணர். பக்கத்தில் வந்து 2 மயில், அந்த மயில் தான் அந்த ஊஞ்சல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ட்ரிகேட்டான பொம்மை. பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த பொம்மை ரொம்ப 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 பிடிச்சிடும். பட் ஐம் லெட்டிங் யூ நோ தட் இட்ஸ் ஃப்ரம் ஹோம் சென்டர் பிகாஸ் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஹோம் சென்டர் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்தது. கடைசியாக நாங்கள் எடுத்து இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ட்ரெடிஷ்னலாக அடுக்கினது வந்து இந்த லைக் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி பொம்மை செட் தான். ஸோ வி ஹாவ் துர்கை in the center, லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி on her sides.
அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே சிமெட்ரிக்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் குருவாயூரப்பன், இந்த பக்கம் ஐயப்பன், ரெண்டு பேருமே கேரளா கடவுள் அப்படின்னு சொல்லி we have two Malayali gods here. And அதுக்கு பக்கத்தில் I wanted to have two couples. ஸோ இந்த பக்கம் we have ராதா கிருஷ்ணா அண்ட் அந்த பக்கம் we have சிவன் பார்வதி. ஸோ எந்த ஒரு படி அடுக்குனாலும் நான் ஃபஸ்ட்டு சென்டர் பொம்மையிலேருந்து தாங்க வருவேன். இதுதான் நவகிரகம் செட். திஸ் இஸ் ஆல்சோ லைக் நாங்கள் 3 years முன்னாடி வாங்கினோன்னு நினைக்கிறேன். அது பாப்புலர் ஃபேவரட் வேர் பீப்புள் சே நவகிரகம் செட்ஸ் வந்து நாங்கள் அவ்வளோவா பார்க்குறதில்ல அப்படின்ட்டு. பட் இப்போலாம் ரொம்ப காமனாக கிடைக்கிது. அண்ட் நவகிரகத்தை சென்டரில் வச்சுட்டு ரெண்டு சைடுமே ஈவனாக இருக்கணுங்கிறதுனால இந்த பிளாக் ஃபினிஷில் இருக்கிற டால்ஸை நாங்கள் வச்சோம். இந்த பக்கம் வி ஹாவ் பாண்டுரங்கன், அந்த பக்கம் வெங்கடாச்சலபதி அண்ட் தாயார். அண்ட் அவங்க முன்னாடி அகெயின் அந்த சிமெட்ரியை லைட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரெண்டு விதமான பிள்ளையார். இவர் நின்றுட்டுருக்க மயில் தோகை வச்ச பிள்ளையார், அவர் க்யூட்டாக படுத்துன்னு இருக்க ஒரு பிள்ளையார். அண்ட் அவங்க பக்கத்துலேயும் வி வாண்டட் டு ஹாவ் கப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த பக்கம் வி ஹாவ் ஆண்டாள் அண்ட் ரங்கநாதர். அண்ட் இந்த பக்கம் அர்த்தநாரீஸ்வரர், சிவன் பார்வதியோடைய அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் பொம்மை. அண்ட் பக்கத்துலேயே இவங்க வந்து எனக்கு யாருன்னு தெரில ஆக்சுவலி, இது என்ன சொல்லுவாங்க தெரியல, இந்த ஒரு இப்படி 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 வாபிள் ஆகும்ல அந்த பொம்மை, அந்த கப்பில் வச்சுருக்கேன். ஐ திங்க் லாஸ்ட் இயரும் நான் இதே இடத்துல ஸ்டக் ஆனேன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். நவ் வீவ் கம் டு த 4th ஸ்டெப். இதில் சென்டர் ஃபிகர் இஸ் டெஃபினெட்லி மை மதர் இன் லாஸ் கலசம். ஸோ கலசத்தை வந்து ஜோடிச்சு வச்சு டெய்லி என் மாமனார் இவங்களுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ சென்டரில் கலசம், முகம் எல்லாமே அழகாக வச்சாச்சு. சைடில் இந்த தடவை நியூ கமர்ஸ், அதாவது கதகளி பொம்மை. இந்த கதகளி பொம்மை வந்து நியூ கமர்ஸ். இவங்க வந்து அந்த தஞ்சாவூர் தலையாட்டி ஸ்டைலில் இருக்கிற கதகளி பொம்மை. இவங்களும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டுங்க. ஸோ ஃபேன் போட்டாலே பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட சைடில் வந்து we have actually இது வந்து முத்தப்பன் அப்படின்னு சொல்லி கேரளாவில் ஒரு டெம்பிள். there's some sort of a belief, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. if any of you know the story please let me know in the comment section. something like you know பைரவன், லைக் ஒரு நாய் ஸ்வரூபத்தில் வந்து இருக்கிற பைரவனை நம்ம எப்படி வர்ஷிப் பண்ணுவோம். முத்தப்பன் இஸ் ஆல்சோ லைக் அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அங்கே எங்கள் அம்மா போயிருக்கும்போது எங்களுக்கு வாங்கி கொடுத்த முத்தப்பன் டால். இந்த பக்கம் we have பேபி ராமர். ஸோ அயோத்தியாவுக்கு ஐ திங்க் ஒன் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது அவங்க வாங்கி கொடுத்தா அயோத்தி ராமர். அவங்க பக்கத்தில் we have 2 dolls that represent like highest form of devotion னு சொல்லாமா. ஸோ ஆண்டாள் பொம்மை இருக்காங்க. ஆண்டாளுக்கு பெருமாள் மேலே இருந்த devotion is definitely most spoken about. and on the same level ராமருக்கு ஹனுமன் வச்சிருந்த டிவோஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்போக்கன் அபவுட் இல்லைங்களா. ஸோ இங்கே ஹனுமன் ஹூஸ் கேரியிங் ராமா அண்ட் லக்ஷ்மணா, அந்த ஒரு பொம்மையை நாங்கள் வச்சுருக்கோம். இதுவும் புதுசு, ஆண்டாள் பொம்மையும் இந்த வருஷம் புதுசு. அண்ட் இந்த பக்கம் வி ஹாவ் சக்கரத்தாழ்வார். அண்ட் அதே ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்கணும்னு அங்கே வந்து வி ஹாவ் ரங்கநாதர் பொம்மையா, பெருமாள் பொம்மை, அந்த ஆதிசேஷன் நாகம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அழகாக அப்படியே படுத்துன்னு இருக்க அந்த ஒரு பெருமாள் பொம்மை we have. Now we've come to the final step. We're almost done. இந்த final stepல the center figure was the மரப்பாச்சி பொம்மை. This again was gifted. நமக்கு 4 வருஷம் தானே கல்யாணம் ஆச்சு, எங்கள் அம்மா எப்படி இத்தனை கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன். இதுவும் மேபி இல்லை இது ஆக்சுவலி எங்கள் மாமனார் மாமியாரோட ஆனிவர்சரிக்கு எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் மை மாமியார் வாண்டட் மரப்பாச்சி பொம்மை. ஸோ அதே கிஃப்ட் பண்ணலான்னு எங்கள் அம்மா வந்து இதை கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் இந்த மரப்பாச்சிக்கு வந்து நான் வெறும் நெக்லஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த பேர்ல் செட் இந்த ஒரு காசு மாலை மாதிரி ஒரு நெக்லஸ் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். அப்போவே there was like so many people who said you need to dress them up அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த வருஷம் இந்த பார்டர் வாங்க போனோம் இல்லைங்களா, அதே கடையில் தான் இந்த பார்டரும் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது ஒரு பார்டர், அதில் இவருக்கு வந்து ஒரு வேஷ்டி மாதிரியும் இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரியும் வச்சு நான் பின் போட்டுட்டேன். ஸோ அதனால் இந்த வருஷம் they are dressed up. I still didn't want to stick too many things for me because I find like there's some beauty in that wood itself. அந்த கார்விங்கே அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த வுட்டோட கலர் எல்லாமே அவங்களோட ஃபீச்சர்ஸே அழகாக இருக்குது. ஸோ அது ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இந்த ஹேர் chumkies and lots of jewelry ன்னு இல்லாமல் I wanted to keep it minimal, and I think அந்த color and the mustard and all looked really nice. You're also open to like giving me your feedback. அவங்களுக்கு இந்த பக்கம் we will finish. okay, so இது வந்து எங்களோட கட்டோத்கஜன் பொம்மை which is very very special because Raghav has played கட்டோத்கஜன் and since then it's been like one of our favorite parts. so அவருக்கு வந்து ஒரு full meals, laddus, banana, grapes, rice, jangri, இன்னும் கொஞ்சம் பெரிய laddus, ஒரு இளநீர்,
நிறைய ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டுலாம் இருக்குது. அவருக்கு பக்கத்தில் டிப்பிக்கல் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற செட்டியார் பொம்மை மாதிரி அவங்களோட ஒரு கடை. அவங்க வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் கோகோனட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் அதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ என்னென்ன கொஞ்சம் அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைச்சதோ அத்தனையும் நாங்கள் வந்து வச்சாச்சு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து சித்தி விநாயக் டால். இது வந்து ஆக்சுவலி சித்தி விநாயக் டெம்பிள் இன் மும்பை நாங்கள் போயிருக்கும்போது we got a பொம்மை because we thought we could keep it in the Golu. So this is சித்தி விநாயக், விநாயகர் வித் சித்தி புத்தி அவருடைய 2 wives-னு சொல்லப்படுறது. அண்ட் இங்கே இருக்கிற ஹனுமான் வந்து was just so beautiful. இவர் ரொம்ப சின்ன ஹனுமான், லைக் இவ்வளோண்டு தான் இந்த பொம்மை. பட் அவர் ஃபேஸில் வந்து அந்த ஹேர்லேருந்து அந்த நோஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காவ் பண்ணியிருந்ததுனால I literally just wanted to get it because I felt like it was so special. Then இந்த பக்கம் we have Sai Baba. அண்ட் இவங்க வந்து ராம் அண்ட் சீதா வி காட் திஸ் ஃப்ரம் பாலி. ஸோ நாங்கள் பாலிக்கு போயிருக்கும்போது எங்களோட கோலு கான்ட்ரிபியூஷன் வாஸ் திஸ் பொம்மை. இங்கே அழகாக வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணர் ஒரு பியூட்டிஃபுல் மார்பிள் ஃபினிஷில் இருப்பார். ஸோ அவர் இருக்கார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் திஸ் பொம்மை. இந்த ராமர் வந்து ஹனுமானை கட்டி பிடிக்கிற பொம்மை. எப்படி எனக்கு வந்து இந்த செட்டு மேலே ஒரு ஆசை இருந்ததோ, அது நம்ம வீட்டுக்கு வரணும்னு நான் ஏங்கினேனோ, அதே மாதிரி எங்கள் மாமியார் வந்து இந்த வருஷம் தான் இந்த ஒரு கான்செப்டில் நாங்கள் பொம்மை பார்த்தோம், which is ராமர் அண்ட் ஹனுமான் hugging each other. இந்த பொம்மையை ஆக்சுவலி ஒரு ரொம்ப பெரிய சைஸ்லேயே என் மாமியாரும் நானும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். அந்த பொம்மையை வந்து எங்கள் கொலுவில் இன்கார்பரேட் பண்ண முடியாது, அது இட்ஸ் கோயிங் டு பி டஃப் அப்படிங்கிறதுனால we were looking for a doll precisely this size that will be perfect. லைக் இப்போ இந்த கொலுப்படியில் இந்த சைஸில் ஒரு பொம்மை வச்சாதான் பின்னாடி இருக்கிற பொம்மை வந்து ரொம்ப மறையாமல் இருக்கும். அதனால் இந்த சைஸில் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு சரியாக கிடைக்கல. கிடைச்சாலும் அந்த அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸில் ஒரு டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ லிட்ரலி we chose other dolls and we were like அதுக்கு பதிலாக தான் அந்த ஆண்டாள் பொம்மை நாங்கள் வாங்கியிருந்தோம். And then we also got this Hanuman. So we told ourselves அடுத்த வருஷம் வந்து இதை வாங்கிக்கலாம். லிட்ரலி பொம்மை செய்கிறவங்க அவங்களோட கான்டாக்ட்லாம் வாங்கி இந்த மாதிரி ஒரு பொம்மை செய்யணும் எங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்லாம் சொல்லி விசாரிக்கிற அளவுக்கு நாங்கள் போயாச்சு. பிகாஸ் இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. The reason my mother-in-law fell in love with this concept is again because my wonderful theatre actor husband, அவர் ஒரு பிளேல ஹனுமானா நடிக்கும்போது ராமரை போய் கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். My mother-in-law was like, this literally reminds me of Raghav's play. ஸோ இந்த பொம்மையை வந்து அடுத்த வருஷம் வாங்கலாம் நாங்கள் விட்டுட்டோம். கட் டு ராகவ்ஸ் ஃப்ரெண்ட் அம்ரேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கோலுக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தார். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பொம்மை. அண்ட் லிட்ரலி இந்த சைஸ் தட் வி எக்ஸ்பெக்டட், ரொம்ப அழகான ராமர், அழகான ஹனுமான். அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் the universe is way, like அவர் நினச்சிருந்தா he could have got us any பொம்மை. அண்ட் இமேஜின் சப்போஸ் நாங்கள் இந்த பொம்மையை அன்றைக்கே வாங்கியிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு 2 பொம்மை சேம் டு சேமாக கிடச்சிருக்கும். ஸோ ஒரு விதத்தில் எங்களுக்கு அன்றைக்கி கிடைக்காததும் அம்ரேஷ்க்கு கரெக்டாக இது கிடைச்ச வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததும் was just like a beautiful addition to our Golu. And I know that every year இந்த பொம்மை பார்க்கும்போது we'll have this story to share and it's definitely going to be very very special. And with that this Golu tour comes to an end. I really have to say Raghav has outdone himself because இன்னைக்கு அவர் எவ்வளோ டயர்ட்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மத்தியானத்துலேருந்தே டயர்டுன்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஜிம்முக்கு வேறு போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் I know he's so tired, but thank you Raghav because you took a lot of pressure. இப்போ கூட he's literally not looking at me, he's like looking into the camera and just like so focused. I'm sure he did a great job and showed you a good tour. And உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நவராத்திரி வந்து ஒரு பியூட்டிஃபுல் செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவிட்டி அதெல்லாம் சொன்னால் கூட எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குறது என்னோட யூடியூப் சேனல் தான். அண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட், the feedback, the kind of things that you share with me is just so priceless. And அதில் I am so happy that at least virtually நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கொலு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நாளைக்கு இந்த பொம்மை எல்லாமே மறுபடியும் பரணிக்கு போயிடுவாங்க. and அடுத்த நவராத்திரி hopefully we get an opportunity to bring them all back and celebrate with them so happily. So thank you so much. virtual hugs உங்க எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் இந்த கோலு டூர் பார்த்ததுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது. பிகாஸ் வீட்டுக்கு வர எல்லாரையும் நாங்கள் கேட்போம் உங்களோட ஃபேவரட் டால் என்னென்னா நாங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். So I'm sincerely hoping and praying that all of you will go into the comment section and tell me what your favorite doll is or favorite arrangement was this year. And I'm really excited to read all your comments. Again, thank you so much for making YouTube my happy place. And இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Bye. Oh, one second. I have to say something more. Kudos to my team at Trend Loud, Sharanya, all the editors,
people who created the thumbnails, everybody, because பண்டிகையா இருக்கட்டும் சண்டேவா இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு somehow Sharanya made it happen for me. I don't even know நான் அவங்கள தாண்டி யாரெல்லாம் பண்ணாங்கங்கிறது கூட எனக்கு அவ்வளோவா தெரியாது, பட் Sharanya made it happen. ஸோ ஷரண்யாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் வி எக்ஸிக்யூட்டட் இட் ஆல் வெல். அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஒரிஜினல் ருட்டீனுக்கு போயிட்டு நம்ம நிம்மதியாக அப்லோட்லாம் பண்ணி ஜாலியாக இந்த யூடியூப்பில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வர்ச்சுவல் ஹக்ஸ்.